Good morning, students. Now we are in Unit 1, Chemistry of Polymers, Session 5. We will discuss about the chain polymerization in this session. How the chain polymer is done. முதல்ல சொன்ன மாதிரி chain polymerization is not it's a free radical formation, addition polymerization. Chain polymerization is also called as a addition polymerization. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் இந்த செயின் பாலிமரைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வேண்டியிருக்கும். ஸோ செயின் பாலிமரைசேஷனை நாம் என்னென்னு அழைக்கலாம்? ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷனும் அழைக்கலாம், அடிஷன் பாலிமரைசேஷனும் அழைக்கலாம், செயின் பாலிமரைசேஷனும் அழைக்கலாம். இல்லை மூணுமே ஒன்று தான். இந்த செயின் பாலிமரைசேஷன் ஃப்ரீ அடிஷன் பாலிமரைசேஷன் செய்வதற்கு நமக்கு மோனோமர் கண்டிப்பாக வேணும். லோ மாலிகுலர் வெயிட் மோனோமர் கண்டிப்பாக வேணும். இந்த லோ மாலிகுலர் வெயிட் மோனோமர் வந்து எப்படி இருக்கணும்? பை ஃபங்க்ஷனாக இருக்க வேண்டும். அது ஃபங்க்ஷனாலிட்டி 2ஆக இருக்கணும். அதாவது OH குரூப் இருக்கணும், டபுள் பாண்ட் இருக்கணும், இல்லைன்னா COH குரூப் 2 COH குரூப் இருக்கணும், டபுள் பாண்ட் இருக்கணும், NH2 குரூப் இருக்கணும், டபுள் பாண்ட் இருக்கணும். இப்படியெல்லாம் இந்த ரியாக்டிவ் குரூப்ஸ் இருந்தால் தான் நம்மால் என்ன பண்ண முடியும்? இன்னொரு மோனோமரை ஈஸியாக அடிஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி அடிஷன் பண்ணக்கூடியது தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் எ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து free radicals are independently existing spaces that have unpaired electron. Unpaired electron டபுள் பாண்ட் இருக்கு, ரியாக்டிவ் நம்மளுடைய மோனோமரில் ரியாக்டிவாக இருக்கு. அந்த டபுள் பாண்டு பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் வேணும். அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் தான் ஃப்ரீ ரேடிக்கல். சரிங்களா? இது நார்மலி தே ஆர் ஹைலி ரியாக்டிவ் வித் ஷார்ட் லைஃப் ஆஃப் டைம். வேகமாக, அதாவது தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய சக்தி கூடியது தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமர்ஸ் ஆர் செயின் பாலிமர்ஸ். இன் ஈச் பாலிமர் மாலிகூல்ஸ் grow by addition of monomer to a terminal free radical reactive site is known as a reactive center. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷனுங்கிறது ஆர் chain polymerizations in which the each polymer molecules grow by addition of monomer. ஒவ்வொரு பாலிமரும் செயின் வந்து என்ன ஆகுது? பை அடிஷன் ஆஃப் ஒரு பாலிமர், 2 பாலிமர், 10 பாலிமர், 20 பாலிமர், அதே மாதிரி 100 பாலிமர், 1000 பாலிமர் வந்து என்ன ஆகணும்? ஒன்றோடு ஒன்றா சேரும், அடிஷன் ஆகணும். அப்படி அடிஷன் ஆகும்போது அந்த பாலிமர் அடிஷன் ஆன பிறகு அந்த பாலிமருடைய டபுள் பாண்ட் உடைஞ்சு இன்னொரு பாலிமரோட லிங்க் ஆன பிறகு அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்டிவ் சைட்டுங்கிறது அந்த மோனோமருடைய எண்டுக்கு போயிடணும். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் சென்டர்னு பேர். அது எப்படி இருக்கும்? ஆஃப்டர் தி ஈச் அடிஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல், ஒவ்வொரு ஃப்ரீ ரேடிக்கலும் அடிஷன் ஆன பிறகு அந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஆகிடும்? மறுபடியும் அந்த மோனோமருடைய எண்டுக்கே போயிடும். சரியா? இந்த மாதிரி எண்டு போனால் தான் இன்னொரு மோனோமரை ஈஸியாக அதை அட்டாக் பண்ணும். அது ஃப்ரீ ரேடிக்கல் போது வெட்டிடும். அங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஒரு மோனோமரை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிக்கலாம். செயின் பாலிமரைசேஷன் இஸ் கேரக்டரைஸ்டு பை 3 டிசிசன்ட் ஸ்டேஜஸ். என்ன இந்த செயின் பாலிமரைசேஷன் செய்யணும்னா 3 வந்து நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து இனிஷியேஷன், 2வது வந்து ப்ரொபகேஷன், 3வது வந்து டெர்மினேஷன். இனிஷியேஷன்னா என்ன? நமக்கு மோனோமர் இருக்கு, லோ மாலிகுலர் வெயிட் கூடிய மோனோமர் மாலிகுல் 1000 இருக்கு. அது அப்படியே வச்சதும் தானாக ரியாக்ட் ஆகாது. அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வேணும். அந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு சில இனிஷியேட்டர் வேணும்.
இந்த இனிஷியேட்டருங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு மெட்டீரியல் தன்னைத்தானே அழித்து கொண்டு அது ஃப்ரீ ரேடிக்கலாக மாறும். ஃப்ரீ ரேடிக்கலாக மாறக்கூடியது தான் இனிஷியேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன். அந்த ப்ரொபகேஷனில் வந்து அந்த இனிஷியேஷன் ஆன பிறகு ஒரு மோனோமர் இன்னொரு மோனோமர் அட்டாச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அது இன்னொரு மோனோமரை வந்து அடிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அடிஷேஷன் பண்ணிகிட்டே போகிறதுக்கு பேர் ப்ரொபகேஷன்னு பேர். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரொபகேஷனை ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு அந்த ரியாக்ஷனை கட் பண்ணிடுறோம், இன்ஆக்டிவ் பண்ணுறோம். அந்த மாதிரி இன்ஆக்டிவ் பண்ணுறதுக்கு பேர் தான் டெர்மினேஷன். டெர்மினேட் கட் பண்ணி சிஸ்ஸன் கட் பண்ணி விட்டுறது. ரியாக்ஷன் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்கு பேர் தான் டெர்மினேஷன் பேர். ஸோ நமக்கு மோனோமர் இருக்குது, இனிஷியேட்டர்ஸ் இருக்குது. அந்த இனிஷியேட்டர்லேருந்து ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கிறது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் மோனோமர்ஸை வந்து அடிஷன் பண்ணுது. அடிஷன் பண்ண மோனோமர் ப்ரொபகேட் ஆகுது. அதுக்கு தொடர்ந்து அடிஷனாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் டெர்மினேட் ஆகுது. இந்த 3 ஸ்டேஜஸ் நாம் க்ளீனாக செஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு செயின் பாலிமரைசேஷனை முடிக்கும். அதாவது எத்திலீனை வந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய எத்திலீனை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இனிஷியேட்டர் வேணும். அந்த இனிஷியேட்டர்லேருந்து ஃப்ரீ ரேடிக்கல் தயாரிக்கணும். அதை மானோமருக்கும் இன்னொரு மானோமருக்கும் ஆடிஷன் பண்ணணும். அந்த இனிஷியேட்டர் கடைசியாக இருக்குது இனிஷியேட்டர், அந்த கடைசியோட மானோமர் எண்டுக்கு போயிடும். அந்த எண்டுக்கு போனதுக்கு தான் இன்னொரு மானோமரை ஈஸியாக அட்டாச் பண்ணுவோம். இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் செயின் பாலிமரைசேஷன். ஃப்ரீ ரேடிக்கல் செயின் பாலிமரைசேஷன்னு பேர்.